வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷனை புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு கண்டன ஆர்ப்பாட்டம். வைத்திக்குப்பம் மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெறாததற்கு கடும் கண்டனம். அப்பகுதி மீனவர்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. மொரட்டாண்டி மகா பிரத்யேகரா காளி ஆலயத்தில் 24ஆம் ஆண்டாக நடைபெற்ற 1008 மஞ்சள் கூட அபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் பென்ஷனை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாதா கோவில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் முருகையன் தலைமை தாங்க ராஜேந்திரன், தேவதாஸ், கஜேந்திரன், சீனிவாசன், கண்ணன், கிருஷ்ணமூர்த்தி, சின்னசாமி, பஞ்சாலன், விஜயரங்கம், ராஜா ஆகியோர் விளக்க உரையாற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசு ஊழியர்களின் சங்கங்களின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம், உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளின் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டி சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நிறைவாக ஓய்வு பெற்ற ஊழியர் நலச்சங்கத்தின் கன்வீனர் சங்கரநாராயணன் நன்றி கூறினார். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெறாததற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மீனவ மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் குறித்து அறிந்த முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் அப்பகுதிக்கு விரைந்து சென்று மக்களோடு இணைந்து மறியலில் ஈடுபட்டார். விக்னேஷ் கண்ணனிடம் தங்களது கோரிக்கைகளை மக்கள் முறையிட்டனர். விக்னேஷ் கண்ணன் மக்களிடம் தூண்டில் வளைவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரை மக்களோடு போராட தயார் என்றும் மக்களிடம் தெரிவித்தார். மேலும் காவல்துறை அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு ஊர் மக்களிடம் ஞாயிற்றுக்கிழமை வைத்திக்குப்பம் பகுதியில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நல்லதொரு முடிவு எட்டப்படும் என உறுதியளித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்த காரைக்கால் மாவட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆகியோர் புத்தகங்களை பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டு வருகின்றனர். அந்த வகையில் காரைக்கால் மாவட்ட அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் ஆகியோர் புத்தகங்களை பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் மற்றும் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டு பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதத்தையொட்டி தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதன் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மனுக்கு பால்குட வீதி விழா வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டு பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் திருக்கோவில் செடல் மகோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு 108 பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, பொங்கலிடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மூலகுளம் சாலை தெருவில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சாமி வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கூழ் குடத்தை சுமந்தவாறு வந்து அம்மனுக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மூலக்குளம் சாலை தெருவில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 26ஆம் தேதி புஷ்ப அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பந்தக்கால் நிகழ்வு நடத்தப்பட்டு இரவு திருவிளக்கு போட்டி நடத்தப்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் முக்கிய நிகழ்வான சாமி வார்த்தை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கூழ்குடம் சுமந்து வந்து கோவிலில் ஊற்றினர். தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கூழ் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அனைவருக்கும் படையிலிட்ட கூழ், கஞ்சி ஆகியவற்றை வழங்கினார். மேலும் முத்துமாரியம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு தலைவர் மோகன்ராஜ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் கமலநாதன், உறுப்பினர் சாம்பசிவம், ஆலய அர்ச்சகர் சேகர் குருக்கள் மற்றும் சாலை தெரு, மூலக்குளம், மோதிலால் நகர், பசும்பொன் நகர் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பச்சை நிற நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான பசுமை நாள் எனும் பச்சை நிற நாள் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்க பள்ளியின் நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். மழலையர் வகுப்பு பொறுப்பு ஆசிரியை திவ்யா வரவேற்புரையாற்றினார். மழலை குழந்தைகள் பச்சை நிற காய்கறிகள், பழங்கள், பறவைகள், 5 விலங்குகள் பற்றி பேசினர். பச்சை கீரை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மரம் வளர்த்தலின் முக்கியத்துவமும் செடி கொடிகளை பராமரித்தல் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டது. பசுமை நிறம் எவற்றை பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றியும் குழந்தைகள் பேசினர். மேடை பச்சை நிற பொருட்களாலும் காய்கறி தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆசிரியைகள் மற்றும் மாணவ செல்வங்கள் பச்சை வண்ண உடை உடுத்தி சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர் திவ்யா, ஆசிரியர்கள் லட்சுமி, பூவிழி, வர்ஷா, அலுவலக பணியாளர்கள் சுகுணா மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். பள்ளியின் முதல்வர் சாந்தி மாணவர்கள் திறன்களை பாராட்டி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார். உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மொரட்டாண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யேகரா காளி ஆலயத்தில் 24ஆம் ஆண்டாக நடைபெற்ற 1008 மஞ்சள் குட ஊர்வலத்தில் 1008 பெண்கள் மஞ்சள் குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பாதாள பிரத்யேகரா காளி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 24ஆம் ஆண்டாக 1008 மஞ்சள் குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மொரட்டாண்டி ஐயனார் கோவில் எல்லை பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் ஸ்ரீ மகா பிரத்யேகரா காளி ஆலயத்திற்கு மிகவும் பிடித்தமான நீல நிற உடை அணிந்து மஞ்சள் குடம் சுமந்து வந்து பிரத்யேகரா காளிக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களின் வாழ்வில் திருமண தடை, புத்திர பாக்கியமின்மை, கடன் தொல்லை, பில்லி சூனியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் என கூறப்படுகிறது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பேருந்து நிறுத்தம் முதல் கூத்தாண்டவர் கோவில் வழியாக கோனி முடக்கு வரை 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் சாலை கூனி முடக்கு சந்திப்பு மற்றும் ராமநாதபுரம் சந்திப்பு வரை செல்லும் சாலை மேம்பாட்டு பணிக்கு 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்க திட்டமிடப்பட்டு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோப்புங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சடல் உற்சவ திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்ட விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 35ஆம் ஆண்டு கடல் தேர் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது.
முக்கிய நிகழ்வாக முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மூலவருக்கு சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கடல் ஏந்தி தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் விழா குழுவினர் ஹரி, பாபு, செந்தில், முத்து, ஆறுமுகம், செல்வம், கனகராஜ், குமார், பாலு, ராஜா, சத்தியமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்து பல்வேறு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டு வரும் நிலையில் மடுகரை PSR அரசு மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி, இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, தொண்டமானத்தம் KT அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டு வந்தனர். அவர்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் புத்தகங்களை பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், KSP ரமேஷ் மற்றும் அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வஉசி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் இதழ் வெளியீட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு இதழை வெளியிட்டார். தமிழ் பத்திரிகை உலக வரலாற்றில் முதன் முறையாக தமிழில் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான கல்வி, பொது அறிவு, பயனுள்ள பொழுதுபோக்கு என தினசரி தகவல் களஞ்சியமாக திகழும் தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பு பட்டம் இதழ் வெளியீட்டு விழா மிஷன் வீதியில் உள்ள VOC அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பட்டம் இதழை வெளியிட்டார். தொடர்ந்து புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்து வரும் திட்டங்கள் குறித்தும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி செயல்பட்டு வருவது என மாணவர்களிடையே பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து டேக்வாண்டோ வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் மாஸ்டர் மதனின் வழி நடத்துதலில் பதக்கம் வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் AVRK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மென்மேலும் சாதனை புரிய வாழ்த்தி அவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இதில் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ராகவன், MTR மன்ற செயலாளர் சரவணன், நாகராஜ், விஸ்வா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மாஸ்டர் மதன் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.